ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் வீட்டு குட்டி ஸ்டோரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் கட்டிங் அண்ட் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஃபிஷ் க்ளீன் பண்ணதே கிடையாது, அண்ட் நான் சமைச்சது கிடையாது, நான் கட் பண்ணது கிடையாது. எனக்கு நான்வெஜ் பற்றி அந்தளவுக்கு நான் ஐடியா கிடையாதுன்னு. அண்ட் நியூலி மேரிட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இது ஈஸியாக தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்குமே பெருசாக முன்னாடி ஃபிஷ் க்ளீனிங்லாம் தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நானுமே வீடியோ எடுத்து வச்சு அதை யூடியூப்பில் ஒரு வாட்டியும் நான் க்ளீன் பண்ணும்போது கரெக்டாக க்ளீன் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சமைக்கவே தெரியாதுன்னு நினைக்கிற ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களுமே உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் வீடு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மெஸ்ஸியாக குப்பையாக கச்சன்னு இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அது அப்படி தான், வீடுனா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எப்படி தான் இருந்தாலுமே அந்த ஒரு ஃபன்னான இதுக்கும் ஒரு ஹாப்பினஸ்க்கும் குறைவே இல்லாத ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி எங்கள் வீடு தான். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். சீரியஸ்லி நீங்கள் ஒரு சில நேரத்தில் உங்கள் குழந்தையாகவே மாறியோ இல்லை உங்களோட சைல்டுஹுட்டுக்கோ போயிட்டு அந்த உங்களோட மெமரிஸ்லாம் நீங்கள் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நான் போட்ட வீடியோவே திரும்பி நான் சம்டைம்ஸ் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது நானே என்னையும் மீறியுமே சிரிப்பேன். அண்ட் இதெல்லாம் ஒரு டாக்குமெண்டிங் மாதிரி தானே, நம்ம ஃப்யூச்சரில் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு சிரிப்பான மூமெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலி அங்கே சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் வாங்க உண்மையான மெயின் பிக்சருக்குள்ளே போகலாம். ஃபிஷ் க்ளீனிங் வீடியோ பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, ஃபிஷ் க்ளீனிங்லாம் செம்ம ஈஸியான விஷயம் தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 kg ஆஃப் ஃபிஷ் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். காணாங்கத்தை அண்ட் சங்கரா மீன், இது ரெண்டுமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னா காணாங்கத்தை வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு அந்த தலையும் வாழையும் மட்டும் கட் பண்ணி வறுக்கிறதுக்காக அதை குழம்புக்கு வச்சுக்கலாம். அண்ட் மிச்சம் அந்த நடுக்கண்டோ அதெல்லாம் வறுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. ஸ்டார்டிங்கில் என்னென்னா ஃபிஷ் எடுத்த உடனே 2-3 வாட்டி அலசுவாங்க, இறாலாம் அலசுவாங்க. பட் இது எப்படின்னா மீன் அந்த அளவுக்கு அதில் முள்ளெலாம் இருக்குது. ஏன்னா செதில் இருக்குன்னா அதுவே அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதனால் நம்ம எடுத்த உடனே அந்த செதிலை நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்ககிட்ட அந்த செதில் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு இதுவுமே டாடி இதுக்கு முன்னாடி மலைக்கு போயிட்டு வரும்போது அங்கே பழனிலையும் எங்கேயோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுறோம். ரொம்ப இந்த மாதிரி ஏரி மீன்லாம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் செதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் லைவ் ஃபிஷ்ஷாக வேறு இருக்கும், உயிரோடு இருக்கிறதுனால. ஸோ செதில்லாம் கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். இது சீ ஃபுட்டுன்றதால நாங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாலும் ஆல்மோஸ்ட் இறந்துருந்ததால் நம்ம அருவாமனையிலே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ என்னென்னா ஃபிஷ் க்ளீனிங்கில் மெயினான விஷயம் ஃபஸ்ட்டு செதில் எடுத்துடணும். செதில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சைடில் இருக்க அந்த ரெக்கைங்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையில் ஒரே ஒரு அறுப்பு போட்டு அந்த காதுக்கு பின்னாடி செவிலுக்குள்ளே இருக்க அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டாலே அவ்வளோதான். இதுதான் ஈஸி. ஒரு சிலவங்க சிசர் வச்சு கட் பண்ணுவாங்க. சிசர் வச்சு எப்படி கட் பண்ணுவாங்கன்னா அந்த சிசர்லேயே சொரசொரப்பான பகுதி இருக்கும், அதை வச்சு செதிலெல்லாம் முதல்ல சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சைடில் இருக்க அந்த ரெக்கையெல்லாம் அதோட ஆடி கட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அந்த ரெக்கையெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாலையும் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த வயிற்று பகுதியில் கிழிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா துண்டு போட்டுப்பாங்க. அவங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அப்படிங்கிற மாதிரி துண்டு போட்டுக்குவாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு சிசரில் அந்தளவுக்கு செட் ஆகலை. ஏன்னா ஃபிஷ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதால சிசரில் கட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் அருவாமனை ஒரு சில சமயத்தில் இங்கே நாங்கள் ஏரியில் ஃபிஷ்ஷு பிடிப்போம். அது ஒரு 3 kg 4 kgலாம் எடுக்கும்போது அருவாமனையிலையுமே கட் பண்ண முடியாது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மரம் வெட்டுற கத்தியை வச்சு அதை கட் பண்ணி அது மேலே கல் வச்சு அடித்தா தான் அதுக்குள்ளே இருக்க எலும்புலாம் உடையும். ஸோ 7 kg 8 kg ஃபிஷ்லாம் கிடைக்கும் போது அந்த மாதிரி தான் கட் பண்ணுவோமே. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த பெருசாக கட் பண்ணுற விஷயம் தெரியாதுன்றதால நாங்கள் இங்கே பக்கத்தில் மீன் மார்க்கெட் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டே எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி கொண்டு வருவோம். ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா கேஜிக்கு 50 rupees அந்த மாதிரி போட்டாங்க. ஸோ 7 kgனா 350 அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்களே அவங்க கட் பண்ணுற மெத்தட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களே வீட்டில் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இதுதான் எங்கள் வீடு, இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் மெஸ்ஸி
அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயத்துக்குன்னு வந்துட்டா இந்த பிள்ளைங்களை சமாளிக்கவே முடியாது. அவங்களோட அட்டகாசம் வந்து பெரிய அட்டகாசமாக இருக்கும். நானும் வந்து பண்ணுறேன். அவங்களுக்கு என்னவோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடும் தண்ணியில் வச்சு விளையாடுறதுக்கு. ஆனால் என்னென்னா அதில் வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு உடனே சளி பிடிச்சிடும். அதனால் வந்து அவங்கள வந்து சமாளித்து அவங்கள கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ எந்த மீனாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து செதில் எடுத்துகிட்டு அந்த சைடில் இருக்க அந்த ரெக்கையெல்லாம் எடுத்துட்டாலே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ வந்து இதுவே வந்து நாட்டு மீனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாம்பல் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோம். கடல் மீனுன்றதால சாம்பல்லாம் போட தேவையில்லை. இந்த குறவை, கெண்டை, கெளுத்திலாம் கிடைக்கும் போது அப்படி தான் சாம்பல் போடணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா வாங்குது. சங்கரா மீன் மட்டும் வாங்கலை. நாங்கள் வந்து எறா, நண்டு அண்டு வந்து சங்கரா மீன் அண்டு வந்து இது வாங்கியிருந்தோம், காணாங்கத்தை வாங்கியிருந்தோம். ஸோ சங்கரா மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு அட்டகாசமாக இருக்குன்றதால சங்கரா மீன் வந்து க்ளீன் பண்ணி நாங்கள் அப்போவே குழம்பு வச்சிட்டோம். காணாங்கத்தையில் வந்து வால் பகுதியும் தலை பகுதியும் குழம்புக்கு எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்க நடுக்கண்ட பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டோம். ஸோ எங்களோட சண்டே பார்த்திங்கன்னா தடபுடலான விருந்து. மீன், நண்டு, எறா, முட்டை. ஸோ அப்படி தான் ஒரு கடல் விருந்தோடு எங்களோட சண்டே போச்சு. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பிடிக்கும்ல. எங்களுக்கு என்னவோ பார்த்திங்கன்னா இந்த மீன் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலவங்க வந்து சிக்கன் விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் மட்டன் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மட்டன்னா ரொம்ப ஒரு இது மாதிரி இஷ்டம். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் பெருசாக மட்டன்லாம் சாப்பிட்டதே. அதுக்கு முன்னாடி எல்லாமே நாங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்டே முக்கால்வாசி வளர்ந்துட்டோம். அண்ட் இப்போ தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் மட்டன்லேயே ஒரு சில இந்த தலைக்கறி, மூளை இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எப்படின்னா டேடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலவங்களாம் அம்மா தான் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா நாங்கள் பார்த்து வளர்ந்த வரைக்குமே அப்படி தான் சுற்றி இருக்கவங்களாம். பட் எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது. வி ஆர் ப்ரவுட் டு சேன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி. சித்தப்பா, டேடி எல்லாருமே அப்படி தான். இந்த மாதிரி மீன் க்ளீன் பண்ணுறது அண்ட் வந்து வீட்டு வேலை பார்க்குறது அந்த விஷயம் எல்லாமே நல்லாவே பண்ணுவாங்க. இப்போயுமே பார்த்திங்கன்னா டாடி அவங்களா தான் நானாக க்ளீன் பண்ணுறேன், நீ போய் குழம்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து அவங்க குழம்பு வைக்க வேலையை பார்த்தாங்க. ஸோ இவங்க வந்து க்ளீன் பண்ணுற வேலை பார்த்தாங்க. ஸோ அப்படி தான் ஒருத்தவங்க ஒரு சில வேலையை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அண்ட் டாடி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. அம்மாவுக்கு வேலையே இல்லை, ஜஸ்ட் அவங்க வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி குழம்புல போட்டாங்க. என்னென்னா மீன் வாங்கி குழம்பு வைக்கிறதோட அந்த கொஞ்சம் க்ளீனிங் வேலை கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னும் போது அதுவே கடகடன்னு முடிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ சங்கரா மீன் வந்து முள் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் சங்கரா மீன் ரொம்பவே பிடிக்கும். முள்ளாக இருந்தாலுமே அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஒரு சிலவங்க அந்த வஞ்சரம் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு என்னவோ தெரியல, அந்த வஞ்சரம் ஃபிஷ்ஷு பெருசாகவே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எங்களுக்கு வந்து சங்கரா மீன் பிடிக்கும். அதோட வந்து இந்த காணாங்கத்தை அண்டு வந்து நெத்திலி மீன் பிடிக்கும். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் ராவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் எங்கள் ஃபேமிலி. எங்களோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எல்லா வீடியோவும் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாருமே பாருங்கள் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலியில் யார் யார் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய் பாய், see you next video.